இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச வந்த ரிசல்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்கிறது தமிழ்நாட்டு தேர்தல் களம்? ஆளுநரை சந்திக்க தயாரா இருக்கிறார் விஜய் அவர்கள். எப்படி இதை பத்தி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்ப ப்ரொமோஷனாக இருக்கும். நான் வணக்கம். ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து சொல்லப்போனால் நேற்று நைட்டில் இருந்தே பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஒரு விஷயம். என்னன்னா, நேற்று நைட்டு காங்கிரஸோட வேட்பாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாம் என்னது ஆன்லைனில் இருந்து வீடியோ கால் மூலமாக பேசினாங்க. கேசி வேணுகோபால் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் கிறிஸ் சோடங்கர் ஒரு பக்கம் இது பண்ணியிருந்தாரு. பரபரப்பு செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் கூட்டணி, வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லாம கூட்டணிங்கிற வார்த்தையும் பயன்படுத்திட்டாங்க. அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற சொன்ன மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் இது தொடரும், நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி தொடருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விக்கெட்டை கழட்டி இருக்காரு திமுக இருந்து. எப்படி பாக்குறீங்க? நேற்று பேசிட்டு இருந்தது தான் கிட்டத்தட்ட. நேற்று இந்த தேர்தல் சந்தடிகள்லாம் அடங்கின பிறகு விஜய் முன்னாடி இருக்கிற சவாலில் வந்து அவர் ஆட்சியை அந்த மெஜாரிட்டியை வாங்கணும் அப்படின்றது. மெஜாரிட்டியை வாங்கணும்னா அவருக்கு 118க்கு மேலே தான் வேணும். குள்ளே வாங்கினா, அதாவது 118 அப்படின்ற மாதிரி வர முடியாதுங்க. அப்போ காங்கிரஸ், இந்த மக்கள் நல கூட்டணி 6, காங்கிரஸ் 5, பாமக ஒரு 4, அப்போ 15 இருந்தாங்கன்னா 106 + 121 அந்த மாதிரி வந்துடும். ஆனால் அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. இவர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா திமுக கூடாரத்துக்குள்ளேயே புலம்பல்கள் அதிகமாகிடுச்சு. நீங்கள் வந்து முதுகில் குத்திட்டீங்க, அந்த 5 எம்எல்ஏவும் திமுகவுடைய எம்எல்ஏக்கள், உங்களுக்கு பூத் ஏஜென்ட் இருக்கா, உங்களுக்கு பால் ஊட்டி வளர்த்தோம், நான் கூட போட்டு விட்டேன், பால் ஊட்டி ஆற்ற விட்டு போக சொன்னால் போயிடுறதா? அது கிளிக்கு ரெக்கம் முளைச்சி விடுத்து ஆட்டை விட்டு பறந்து போயிடுச்சுன்னு. கிளிக்கு ரெக்கம் முளைச்சிச்சு. கிளிக்கு வந்து ரெக்கம் முளைக்கிறது மட்டும் இல்லை, ரெக்கம் முளைச்சி கிளி தான் அது. இந்த மரத்தில் இருக்கிற பழம் தவிர வேற மரம்லாம் மொட்டை மரமாக இருந்தது. இப்போ இன்னொரு பக்கத்தில் நல்லா பழம் காய்ச்சி தொங்குற மரம் இருக்கும்போது அந்த பக்கம் கிளிக்கு என்ன பைத்தியமா இங்கே இருக்கிறதுக்கு? அதனால் அங்கே போனால் நிறைய பழம் கிடைக்கும். இதே காங்கிரஸ் பண்ண தப்பு நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஒழுங்காக ஒரு கூட்டணின்னு வச்சுருந்தா இன்னைக்கு 40 சீட்டு 50 சீட்டு இன்னைக்கு காங்கிரஸுக்கு. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து போச்சு. என்ன சரி, முதல்ல விட்டுட்டோம். இந்த ரம்மி ஆடும்போது நமக்கு வேண்டிய காடை போட்டுருவோம், அதை எடுக்காமல் விட்டுருவோம். அதனால் பெரிய சிக்கலாகும். என்னடா பண்ணுறதுன்னு அடுத்த ரவுண்டு வரும்போது ஏதாவது காடை எடுத்து இருக்கிற காடை ஏதாவது 3 சீட்டாக மாற்றலாமா ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து எவ்வளோ பயன்படுத்த முடியும்? ஆட்சியில் பங்கு ராஜேஷ்குமார் அண்டு விஸ்வநாதன் 2 பேரையும் அமைச்சராக்குறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால் காங்கிரஸ் போகுது. அப்போ இந்த பங்காளிகள் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு கூட்டம் நடத்த போகிறோம், இன்னைக்கு கூட்டம் நடத்த போகிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு மட்டும்தான் போகலன்னு சொல்லிட்டாங்க. திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. மதிமுக நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னாங்க. நீ போனா போகாட்டி போவாங்க, என்ன இருக்குது உதயசூரியனை நிக்காத நின்றுட்டு நீ போறனா போன்றுவாங்க. மதிமுகட்ட அப்படியே ஜெயிச்சிருந்தாலும் அந்த உதயசூரியன். அதனால அது ஒண்ணுமே செல்லாது, போக முடியாது. கொறடா உத்தரவுப்படி திமுக எம்எல்ஏ ஆகும். இது ஒரு பார்ட்டு. அப்போ இவர்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அதிமுகக்குள்ள ஒரு சலசலப்பு. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, தென் மாவட்டத்தில் இருக்க தலைவர்கள் கொஞ்சம் பேர் எப்படி நம்ம தாவேக ஆதரிக்கணும்னு காலையில் நடக்க இருந்த எம்எல்ஏக்கள் கூட ரத்து, மாலையில் நடப்பதாக சொல்கிறார்கள். இப்பொழுது மணி 2:30. அதனால் அவர்களும் முடிவெடுத்து 35 பேர் சிவி சண்முகத்தை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதிமுக ஆதரவு, தாவேக ஆதரவு தரணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட நான் விசாரித்த வரையில் அது உறுதியான முடிவு. ப்ளஸ் இவர்கிட்டையும் பேசி, எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் பேசி ஒரு ஒருமித்த முடிவாக கொண்டு போகலாம் அப்படின்னு இப்போது நாம் வந்து பேசுகிற நேரத்தில் விஸ்வநாதன், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்றாங்க. அந்த தகவலை நான் சரியாக உறுதிப்படுத்தல, ஆனால் போகிறதா சொல்கிறாங்க. இதுல என்னன்னா காலையில சிவி சண்முகம் தலைமை தான் முடிவு பண்ணாங்க, எதுவும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க. ஏங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க, வேற என்னங்க சொல்லுவாங்க? ஆமா, என் தலைமையில 35 பேர் நான் சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்க போயிட்டு எதுவும் நடக்கலாம். சும்மா இவனுடைய இஷ்டத்துக்குலாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு நான் சொல்லுவாங்க, இது பண்ணிட்டேன் அப்படிதான் சொல்லுவாங்க. காங்கிரஸ் நேற்று வரைக்கும் என்ன சொல்லியிருந்தது? அதெல்லாம் வந்து
பேச்சு கேட்கக்கூடாது. சும்மா அப்படிதான் சொன்னாருன்னா மாத்திக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால அதெல்லாம் நமக்கு வர தகவலை தான் நம்ம சொல்றோம். தலைமை முடிவு பண்ணணும்னு சொல்றது பத்திரிகையாக அவர் சொல்லுவார். அப்புறம் எதுக்கு 35 பேர் உட்காந்து சிவி சண்முகத்திட்ட போய் தனியாக ஆலோசனை பண்றாங்க? எம்எல்ஏ கூட்டம் தானேங்க. ஆமா, ஏன் ரத்தாச்சு? காலையில ரத்த வச்சுக்கிற பெரிய கேள்வி. அப்புறம் ஏன் சிவி சண்முகம் வீட்டில் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் எம்எல்ஏக்கள் எதுக்கு ஆலோசனை பண்றாங்க? அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கதான் செய்யுது. அப்புறம் தலைமை தான் முடிவு எடுக்கணும். இவர் எதுக்கு அந்த மாதிரி பிரிஞ்சு போனா வந்து சிவி சண்முகம் தலைமையில பிரிஞ்சு போறோம், எஸ்பி வேலுமணி தலைமையில பிரிஞ்சு போனா அதிமுகங்கிறது மீண்டும் பிளவுபட வாய்ப்பு இருக்கு. பிளவுபடக்கூடாதுன்றதான் எல்லாருடைய எண்ணமும். படாமல் இருக்கிறதுக்கான வேலைகளை தான் அவங்க செய்வாங்க. அதே மீறி நடந்தால் யாருக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் அதிமுக இருக்கணும். அவர் அப்பேற்பட்ட கட்சி. இன்னொன்று அவ்வளோ உழைப்பு செலுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் போடுறோம். நம்ம போடும்போது இப்போ நம்மளே வந்து நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா, நீ வந்து இப்படி போடுற அப்படி போடுறன்றாங்க. வர்ற தகவலை பதிவு செய்வது தான் நம்முடைய வேலை, கடமை. அதே இது மாதிரி இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி பார்த்தாங்க, கூட்டணி இல்லை, அதிமுக தனித்து எதிர்கட்சி ஐயங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதையும் பதிவு பண்ண போகிறோம். உள் தகவலை பதிவு பண்ணும்போது நீ சொன்னதெல்லாம் நடக்குதுன்னா யார் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரையும் இதான் சொல்லிட்டு இருக்கு. நீ சொன்னது நடக்குதுன்னா நடக்குது சொல்லணும். நான் என்ன இதுவா கடவுளா? நான் இருக்கிற தகவலை நம்ம பதிவு பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி தகவல்கள் இவ்வளோ தூரம் நடக்குதுன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட்டு போகுது அப்படின்னு நமக்கு தகவல் வருது. முக்கியமானவர்கள்ட்ட வந்து வரும்போது நம்ம அதை பதிவு பண்ணி தான் ஆகணும். காலையில் வந்த தகவல் 35 பேர் இங்கே பேசி கூட்டணி மந்திரி சபைக்குள்ளே போகிற மாதிரி. அது விஜய்க்கு லாபம் தானே. நீங்கள் 6, 5, 4, 3ன்னு வச்சுக்கிட்டு எப்படி நித்திய கண்டம் பூர்ணாயிச்சு தான். நாளைக்கு திடீர்னு திரும்ப ஒரு இது போடுவார், ஏதாவது சொல்லுவார். ஆமாம், இடதுசாரிகள் நாங்கள் திடீர்னு திமுக மாதிரி ஏதாவது பேசுது, நாங்கள் அங்கே போகிறோம்னா உதாரணம் சொன்னால் பிரைம் மினிஸ்டர் வரும்போது வரவேற்க போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செஞ்சிருக்க முடியும்? அப்படியே சொல்லக்கூடிய கருப்பொருள் விடு, கருப்பொருள் வந்து கனிவு காட்டுகிறேன். கவர்னர் வந்து கலந்துக்கிடாத, நீ ஏன் போய் மோடியை பார்த்த, இப்படிலாம் பண்ணியிருந்தா 6 பேர். ஆமா, 6 பேர் வெளியே போறோம்னா முடிஞ்சு கடுப்பா இருக்கும்ல. கடுப்பா இவர் ஏதாவது அன்புமணி ராம அவர் ஏதாவது கரப்புனாருன்னா காங்கிரஸ் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துச்சுன்னா. அதனால அவங்க வந்து காங்கிரஸ் வந்து வெளியிருந்து ஆதரவு, இந்த உள்ள இருந்து ஆதரவுன்னு சொல்லும் போதே நமக்கு பழைய நினைவுகள் நிறைய வரும். சந்திரசேகர் அவர் பட்ட பாடெல்லாம் நம்ம பழைய பார்த்திருப்போம். அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி நான் பார்ப்போம்? தெரியும், எல்லாரும் தெரியும், தெரியாம இருக்கும். அதனாலதான் அவர்கள் பிளான் பியும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிளான் பி பிளான் ஏ ரெண்டும் ஓகே ஆயிடுச்சு. இதுதான் அதிசயம். என்ன பிரச்சனைனா புலம்பல் நாயகர்கள் தனிமைப்பட்டு போறாங்க. திமுக தனிமைப்பட்டு போய் நிலைமைக்கு உருவாக்கும். இன்னைக்கு முஸ்லீம் லீக்கு தப்பான முடிவு எடுக்கிறாங்க, நாளைக்கு இதே திமுக பாஜக கூட போகும். எப்படி வேணா நடக்கும் அரசியல். அதனால அரசியல் அப்படின்றது இதெல்லாம் இப்படி மூவ்மெண்ட் போகுதுன்றதான் நம்ம பதிவு பண்றோம். நீங்கள் வந்து இவருக்கு எதிரானவர், அவருக்கு எதிரானவர். நாளைக்கு இப்படி நடந்ததுன்னா திமுக தனிமைப்பட்டு போச்சுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, 22 MP வச்சுருக்காங்க. இவங்க பாஜகவுக்கு வந்து அவங்க லாபம் தானே. ஆமாம், அப்போ வேணாம்னு சொல்லுவாங்களா? அதனால வாங்கப்பான்னு இவங்களுக்கும் 4 மினிஸ்டர் கேட்டு போவாங்களா இல்லையா? ஆமாம். அன்னைக்கு இஸ்லாமியர் நலங்களை பற்றி கவலைப்படுவாங்களா? அப்போ முஸ்லீம் லீக் என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். அப்போ இன்னைக்கு நாங்கள் தான் இஸ்லாமியர் பாதுகாவலும் திமுக உருட்டிட்டு வரோம், வெளியே வந்துருவோம்னா வாக்களித்த இஸ்லாமியர்கள் நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்களுமே வாக்களிச்சாங்க, அவங்க அப்புறம் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கு கதை. இல்லை, இந்த நாங்கள் தான் இஸ்லாமியர்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னா ஓகேவா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? திமுக வெளியே வந்துடுவாங்களா? திமுக பாஜகவோட கூட்டணி போனப்போ திமுக உள்ள இருந்தவங்க தானே இப்பவும் இருக்கிறான். ஆமாம், வெளியில் யாராவது போயிட்டாங்களா? எஸ்ஏஎம் ஹுசேனெல்லாம் தாடி அடியா அவங்க கோச்சிக்கு போகிறாங்கன்னு நான் கலைஞர் தலைவர், இது எங்களுடைய மத வழக்கம் தலைவர் இப்படி வச்சிருப்பாரு. ஆமாம், அந்த மாதிரி ஒருத்தர் கையெழுத்து கும்பிட சொன்னாராம். கையெழுத்துலாம் கும்பிட மாட்டோம் எங்கள் இதில் இந்த மாதிரிலாம். அதனால கட்சி விட்டு வெளியே போகலையே அவங்க. கட்சிக்குள்ளே தானே நாகூரின்பாக கட்சிக்குள்ளே தானே இருந்தார், வெளியே போனார். கட்சிக்குள்ளே தான் இருந்தார். சுபேர்காரன் இப்போ நின்னார், அவர்லாம் வெளியே போனார். அதனால் அது வந்து ஒரு இதுன்னு வச்சிங்களேன். நடக்கிறது நிலைமை இன்னைக்கு, அடுத்தடுத்து சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதை பதிவு பண்ண வேண்டியது நம்ம வேலை. அதில் வந்துட்டு இது பண்ணிட்டீங்க அது பண்ணிட்டீங்கன்னா நம்ம யாரும் ஆசைப்பட்டு எதுவுமே சொல்றது கிடையாது. நடக்குது, இந்த மாதிரி நடக்குது. ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து ஈவன் இப்போ திருமாவளவன் அவர்கள் முடிவெடுத்தா கூட, கம்யூனிஸ்ட் தோழர்கள் முடிவெடுத்தா கூட தாவேக்காவினரை எதிர்த்து நின்று வாங்கின வாக்குகள் தான் அது மூலம் வின் பண்ணது தான். இப்போ அங்கே கூட்டணிக்கு அவங்க மாறும்போது அது மக்கள் வாங்கின மக்களுக்கு வந்து வாக்களித்த மக்களுக்கு முதல குதிரை சமமாகாதான் திமுக சொல்ற குற்றச்சாட்டு?
அதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து இது இல்லைங்க. பல உதாரணங்கள் இதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அரசியல்ல அப்படிலாம் நீங்க பார்க்கவே முடியாது. ம். குமாரசாமியும் பாஜகவும் கூட்டு வச்சாங்களே, எப்படி வச்சாங்க? 2.5 வருஷம் 2.5 வருஷம். இல்லைன்னா அது 2 பேருமே தனிச்சு நின்று தான் இருந்தாங்க. இவங்க கூட்டணிக்குள்ள இருந்திருக்காங்க. திமுக கூட்டணிக்குள்ள நின்று தாவேக்காவே எதிர்த்து விஜய் அவர்களை எதிர்த்துமே பேசினவர் தான் திருமாவர்கள். ஏன் சொல்லப்போனா கடைசியா கமெண்ட்ரி பண்ணும்போது கூட விஜய் அவ்வளவு பெரிய வாக்குகள் வாங்க மாட்டாரு, மீண்டும் திமுக ஆட்சி தான் சொல்லி சொன்ன வார்த்தை சொன்னவர் தான். அவங்க திமுக ஆட்சின்னு சொன்னாங்க. விஜய் வந்து வெறுக்கக்கூடியவர், விஜய் வந்தா இந்த நாடு நாசமா போகும், அந்த மாதிரிலாம் இது பண்ணுது. அவர்கள் கொள்கை வந்து இவரு பிஜேபி தான். ஏன்னா எதுக்காகனா விஜய் அவர்களுக்கு வாக்களித்தால் அது வந்து பிஜேபிக்கு வாக்களிக்கிறது சமம் சொன்னவர் தான் திருமா. சரி, நீங்க அதே விஜய் நாங்க பிஜேபி கூட இல்லை, நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஒரு மத சார்பற்ற அரசா கொண்டு போறோம்னு சொன்னா அதுல ஆதரவு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? தேர்தலுக்கு முந்தைய இந்த பேச்சுக்கும் தேர்தலுக்கு பிந்தைய இந்த பேச்சையும் எப்படி பார்க்கலாம்? மக்கள் பார்க்க தோணும். இப்போ 1.5 கோடி பேர் மக்கள் தான் வந்து விஜய்க்கு வாக்களித்திருக்காங்க. ஆனா அதுக்கு எதிர்த்து பாத்தீங்கன்னா 3 கோடி மக்களுமே வந்து விஜய்க்கு வாக்களிக்கல. திமுக அதிமுக வாக்களிச்சு அந்த கூட்டணிக்கு வாக்களிச்சா ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த 3 கோடி மக்களுமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இது நம்ம தேர்தல் முறைப்படி அரசு சட்டப்படி இவர் வின் பண்ணியிருக்காரு. ஆனா பெருளவு மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக தானே இருந்திருக்காங்க. அந்த 3 கோடி மக்களோடு சேர்த்து 6.5 கோடி தமிழக மக்களுடைய நலன் முக்கியம். தேர்தலில் ஒரு கட்சி பெரும்பான்மை வாங்கிட்டு வந்துருக்குது. அந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு மாற்றா வருது. இன்னொன்று ஒரு கூட்டணி மந்திரி சபைன்ற ஒரு இதை நோக்கி ஒரு இது நகருது. அப்படி நகரும் பொழுது அந்த முறையை பரிசித்து பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவ்வளவு யோகியர்களா திமுகவினர். அப்போ ஒரு புதுசா வராரு, ஒரு நல்ல இது. இன்னொன்று பிசிகார் யாராவது மந்திரி இருக்காங்களா? காங்கிரஸ்ல 67க்கு பிறகு யாராவது அமைச்சராக இருந்திருக்காங்களா? இடதுசாரிகள் நினைச்சா அமைச்சர் ஆகலாம். வாழ்க்கையில அவங்க தமிழ்நாட்டில் அமைச்சரானது கிடையாது. அப்போ இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது அவர்கள் மூலியமாக ஒரு நம்ம மூலியமா ஏதோ ஒரு நடக்கட்டும், விஜய்க்கு ஒரு வழிகாட்டுவோம், ஏதாவது பண்ணுவோம், யோசிக்கிறது என்ன தப்பு இருக்குது? இல்லைன்னா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவும் வந்து காங்கிரஸ் இவங்க விசிகா தோழர்கள் எல்லாமே இருந்தா இந்த கூட்டணி பாக்குறதே ஒரு வித்தியாசமா இருக்கு. ரெண்டாவது காங்கிரஸோட மெயின் இதுவே வந்து கண்டிஷனே மதசார்பற்ற அணியிலிருந்து வந்தவங்க மட்டும் தான் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. பிஜேபி அதிமுக கூட்டணியிலிருந்து ஜெயிச்ச வாக்குகள் வந்து அந்த அந்த வின் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து எப்போ இந்த 2026க்கு அப்புறமா இல்ல 2001 இப்ப ஆதரவு கொடுக்கும் போதே 99 2001 தான் அது அப்போ இல்ல, அப்போ வந்து அவங்க போயிருந்தாங்க. அதுதான் அரசியல். அரசியல்ல அந்த இதெல்லாம் கணக்கு இல்லை. இன்னொன்று திமுகவோ அதிமுகவோ பாமகவோ மற்றவர்களோ மதம் சார்ந்த அரசியல் பண்ணல. ஈவன் பாஜகவே இங்க தமிழ்நாட்டில் பண்ணல. அதான் உண்மை. அவர்கள் 2014க்கு முன்னாடி 2014-19 பீரியட்ல பண்ண அரசியலை இந்தியாவிலே கூட பெருமளவு பண்ணல. பல விஷயங்கள் பாஜக எதிராக அமைக்கப்பட்ட பிம்பங்கள். பாஜக அப்படியே யோக்கியமான கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ணலன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறதெல்லாம் மேஜர்ன்னு சொல்றதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ ஒரு கோத்ரா கலவரம், பாபர் மசூதி இடிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி அதற்கு பிறகு இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் பாஜகவினால் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான உரிமைகள் பறிக்கப்படுது. அது இன்னொன்று ஒரு இந்த அமைப்புகள், இந்து அமைப்புகள் பல இருக்கு. பாஜகவுடைய பெரிய பிரச்சனை காரணமே இதுதான். அவன் அந்த தள்ளு இந்த தள்ளுன்னு வச்சிருப்பான். அவன் போய் 4 பேர் அடிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னுவான். அங்க பாஜக கவர்மெண்ட் நடக்கும். திமுகவினர் குளத்தூர்ல சாபம் போட்டிருக்காங்களா மக்களுக்கு? நாசமா போவீங்க சாபம் போட்டிருக்காரு திமுகவினர். அவர் முதல்வர் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் அவர் வந்து இது போயிருந்தாருன்னா குளத்தூர்ல வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போகும்போது அங்க இருக்கிற திமுக ஆளுக்கு ஃபுல்லா குளத்தூர்ல நீ இவ்வளவு பெரிய ஆளை நீங்க விட்டுட்டீங்க, தமிழகமே ஏமாந்துருச்சு, குளத்தூர் தோத்துருச்சு அப்படின்னு தோத்து போனாரு. என்ன அவ்வளவுக்கு சாபம், மக்களுக்கு அவ்வளவுக்கு சாபம் தான் தோத்து போனாங்க. யாரும் போல முடியும் அலுவலி. அதாவது தமிழ்நாடு தற்கூரி நாடா மாறிடுச்சுங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கிற இந்த மாதிரி கோஷங்கள் போடுறது அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க, அந்த சமூகத்தில் எடுத்து போட்டு இங்கே பாருங்க அப்படி நடக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த அரசு இவர்களெல்லாம் ஆதரவு கொடுக்குற மாதிரி. அப்போ பல விஷயங்கள் சில மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான உரிமைகள் பறிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவர்களுக்கு பெரிய கெட்ட பேர். அது சரி பண்ணிட்டு வராங்க. பல இடங்கள்ல உங்களுக்கு இப்போ கோத்ராலெல்லாம் குஜராத்லலாம் இஸ்லாமியர்களே வாக்களிக்கிற நிலைமைலாம் இருக்கு. அதனால காலங்கள் மாறுது. நீ வெஸ்ட் பெங்கால்ல கொண்டாடுறாங்க, காலங்கள் மாறுது. இஸ்லாமியர்களே இவர்களை ஏற்றுக்கொள்கிற இது பல மாநிலங்களில் வருது, தமிழகத்திலையும் வரும். பல விஷயங்களை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நடக்கும்.
நான் கொஞ்சம் முன்னாடி புரிஞ்சுக்கிறேன், இன்னும் புரிஞ்சிக்காதவங்க இருக்கிறாங்க. வக்பு திருத்த மசோதாலாம் அதுக்கு தான் உதாரணம். முத்தலாக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு உதவுறது. ம். ஆனால் இவர்கள் அதை வேற மாதிரி கொண்டு வந்துட்டு பண்ணா. முத்தலாக்கு யாருக்கு எதிரானது? வாட்ஸ்அப்லேயும் தலாக் தலாக் தலாக்னு சொல்லி ஏமாத்துறது, இந்த வேலையை பண்ணவனுக்கு தான் எதிரி. கண்டிப்பா. முறையாக முத்தலாக் பண்ணுறவங்க யாருமே யாருக்கும் எதிரி கிடையாது. அரசும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. முறையான முத்தலாக்குனா 3 பருவகாலம், அதுக்கப்புறம் 4வது பருவகாலம் தான் நீங்கள் தலாக் வாங்க முடியும். இது எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரியும், ஒழுங்கான இஸ்லாமியர்களுக்கு தெரியும், அறகுறைங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இது. அதனால இப்போ வந்து இது அது மத சார்பு. நான் கேட்குறேன், கோத்ரா கலவரத்தில் காங்கிரஸ்காரங்க யாரும் ஈடுபடலையா? பிஜேபியினருக்கு இணையாக ஈடுபட்டார்கள்ன்றது தான் அப்போதைய தகவல். கைது பலர் மேல உண்டு, கைது நடவடிக்கை பலர் மேல இருந்துச்சு. இந்த மாபு இதை வச்சுட்டு எவ்வளோ பேர் பண்ணு. சரி, நான் கேட்குறேன், காங்கிரஸ் யோக்கியமா? ஏன்னா 84 பாபர் மசூதி இடிக்கும் போது அங்க யார் ஆட்சியில இருந்தா? 84 கல்யாண் சிங் இங்கே, மேல இவங்க தானே ஆட்சியில இருந்தாங்க. 84 ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு சீக்கியர்களுக்கு எதிரான டெல்லி கலவரம், பெருசு பெருதா பேசுவோம். கோத்ரா கலவரம் மாதிரி தானே அது? ஆமா. யோக்கியர்களா? பகத், HKL பகத்தா, அவர் தலைமையில் தான் நடந்தது. அதெல்லாம் நான் இன்னி வரைக்கும் பஞ்சாப்ல அவங்க தலையெடுக்க முடியல. அதாங்க சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு கலவரம் பஞ்சாபியர்களுக்கு எதிராக அப்பாவி குழந்தைகள்லேருந்து எல்லாம் கொல்லப்பட்டாங்க, படமே இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை உணர்ந்து திருந்தி மாறும் பொழுது வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரேடியாக பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்தியாவில் இன்னைக்கு பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் எதிராக அதான் நடந்தால் சொல்லுங்கன்றான். எதுவுமே கிடையாது. தமிழகத்தில் நம்ம வாழ்றது தமிழ்நாடு. தமிழகத்தில் பாஜகவினர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, எதாக இருந்தால் சொல்லுங்கள். அங்கொன்றும் இங்கொன்றும் அவர்கள் பண்ணுறது. திருப்பரங்குன்றம் கூட திமுக திருப்பி விட்டது. அவர்கள் இஸ்லாமியர்கள் எதிராக எதுவும் பண்ணலையா? எங்களுக்கு கொடி இது இந்த தீபம் சொன்னாங்க தவிர, அங்கே இருக்கிற மசூதியை இது தர்காவை வெளியே சொன்னாங்க. தர்காவில் பள்ளியை தொழுகைன்னு இவங்க உருட்டினாங்க புதுசாக. அங்கே பிரச்சனையை உருவாக்குனது இவர் நவாஸ்கர் எம்பி. அவர் தான். அவர் ஏன் அங்கே போனார்? ராமநாதபுரம் தானே எம்பி. ஆமாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதோட அங்கே போய் அந்த உணவு சாப்பிட்டதான் பெரிய ஒரு பல தடவை நம்ம அதை பற்றிலாம் பேசியிருக்கோம். அதனால் மாற்றங்கள் இதெல்லாமே அரசியலில் வரும். இதுன்னா இப்படி அன்னைக்குன்னா வேஷ்டி கட்டியிருந்தேன், இப்போ என்ன பேண்ட்டு போட்டுனுக்கிறேன், இதெல்லாம் கேட்கக்கூடாது. அரசியலில் மாற்றங்கள் வரும். அரசியல்வாதிகள்னா அப்படி தான் மாறுவாங்க. காங்கிரஸ் உனக்கு உதவி பண்ணாங்க 2018, 2019 அவ்வளோ பெரிய வெற்றி வந்தீங்கல்ல. ராகுல் காந்தி பேரை சொல்லி தானே வந்தீங்க. அவர் தான் பிரைம் மினிஸ்டர். 2021 அதே காங்கிரஸ் என்ன பண்ணீங்க? 21 சீட்டில் நிப்பாட்டினீங்க, 25 சீட்டில். அப்போ அவங்க கேட்ட பண்ண சொன்னீங்க, நாங்கள் வெற்றி பெறணும், 10 ஆண்டு பதவியில் இல்லை, சரின்னு பொறுத்துக்கிட்டு போனோம். அதே காங்கிரஸை 2024 5 MP சீட்டு தரேன்னு சொன்னீங்கல்ல. எவ்வளோ பிரச்சனைக்கு போராடினாங்க. கார்கே இங்கே வர்றது 2 தடவை கேன்சல் பண்ணாங்க, பேச்சுவார்த்தை வர்றது. கடைசியில் என்ன ஆச்சு? ஜாபர் சாதிக் பிரச்சனைலாம் வந்ததப்போ பிரச்சனை வேற மாதிரி போகுது அப்படின்னால டக்குன்னு கூப்பிட்டு கூட்டணியை பேசுனீங்க. இல்லாட்டி கூட்டணி அன்னைக்கே முறிஞ்சிருக்குமே. ஆனால் அன்னைக்கு மாற்று இல்லாதனால கம்மின்னு இருந்தாங்க. அன்னைக்கு மட்டும் மாற்று விஜய் இருந்திருந்தா போயிட்டு இருப்பாங்க. நான் பல தடவை சொன்னேன். திரும்பி பார்த்தா அந்த சைடு ஒன்றுமே இல்லை, அதனால கம்மி இருந்தாங்க அவங்க கூட. 21லயும் சரி, 24லயும் சரி. ஆனால் 24 கூட அதிமுக தனிச்சு நிற்கும்போது போயிருந்துருக்கலாம். 26 காங்கிரஸ் பெரிய தப்பு பண்ணது. காங்கிரஸ் 2ஆ பிறந்ததா இல்லையா அந்த கருத்துல? இவங்க தான் அடிமைத்தனமா சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் அடிமைத்தனமா இருந்தாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஆட்சி வரும். அது இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் அவர் கையில இல்லை கட்சி. அதனால அவர் உட்காந்துட்டு வேற வழி இல்லாம இருந்தார். மாற்று தெரிஞ்சவங்க எல்லாம் போறாங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பஸ் ஏறணும், கும்பலா இருக்குது, ஏன்பா அதுனா இதான் பஸ்ஸு, இதான் டிக்கெட் ஏறணும். இன்னொரு பஸ் காலியாக இருந்ததுன்னா ஏன் இவ்வளோ பேர் முண்டியடிக்க போகிறாங்க? அதில் போய் ஏறிக்குவாங்க. அப்போ மாற்று தாவேக்கா வரும்பொழுது இன்னைக்கு ரெடினா ரெடி வர்றாங்க. அது தாவேக்கா தன்னை நிரூபிச்சிட்டான். அப்போ போனா இப்பவே சீட்டை போட்டா துண்டை போட்டா 29 அதிமுக நீங்க இவ்வளவு பேசுறீங்க. அதிமுக தாவேக்கா எடுத்து தான் நின்றுச்சு. இன்னைக்கு அவங்களும் ரெடியா இருக்காங்கல்ல. இதுதான் அரசியல். இல்ல ஒருவேளை அதிமுக நீங்க இப்ப எல்லாரும் பேசப்படுற மாதிரி ஒரு 35 பேர் அங்க போய் சேர்ந்தாங்கன்னா அதிமுக ஒரு கிரெடிட்டபிலிட்டி வந்து ரொம்ப பெருசா பார்க்கப்படாதானே? 2024 தேர்தலில் பாஜக இருந்து வெளியே வந்தாங்க. 2026 மீண்டும் கூட்டணி பாஜகவுடன். இப்போது வந்து திருப்பி பாஜக இருந்து வெளியே போய் தாவேக்காவுடன் கூட்டணி. அப்படின்னா ஒரு 4 ஆண்டுகள்லயே இவ்வளவு பெரிய ஒரு சரி 4 கூட 2 ஆண்டுகளே இவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் தேவைப்படுமா? ஒரு கரிஸ்மா லீடர் இல்லைன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரும். எடப்பாடி உறுதியா இருக்காரு. அவர் என்ன கேட்டா அவர் தான் தாவேக்கா கூட போகணும்னு சொன்னார். ஓகே, பிஜேபி கூட போகவே கூடாதுன்னாரு.
முதல்ல கூட்டணி பிஜேபி கூட போகணும், நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகணும்னாங்க. அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான். வேற என்ன பண்றது? அடுத்து இப்போ வந்து டிஎம்கே ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், தாவேக ஆகுது. எதிர்த்து நின்று எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டு போகலாம். அதில் அவர்களுக்கு சில சங்கடங்கள், பல பிரச்சனைகள் இருக்குது. இதுதான் நேரம் நம்ம மாற்று தலைமையை கொண்டு வரதுக்குன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கிறாங்கன்னு என்ன பண்ண முடியும்? சில இடங்கள்ல அவருடைய உழைப்பு அந்த அளவுக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா பாணின்னு ஒன்று இருக்குல்ல, பலரை வெளியே விடாமல் வச்சுட்டு இருக்குது. அது ஒன்று இருக்குது. அது சொன்னாங்க கோச்சிக்கிறாங்க. அரசியல் இதெல்லாம் பண்ணினாதாங்க அரசியல். எதிரியே டி ராஜேந்திர கலைஞரை திட்டாத திட்டு கிடையாது. டக்குன்னு பேசி உள்ளே எடுத்து போட்டு வச்சார். அதோட டி ராஜேந்திரன் தான். ஜெயலலிதா தோத்த பொழுது துள்ள தெளிக்க ஓடினவங்கலாம் மறுபடியும் வந்தாங்க, கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓரம் கட்டினாங்க. எதிரிகையில் ஆயுதத்தை கொடுத்துடக்கூடாது, எதிரியை எதிரில் நிறுத்தக்கூடாது, கூட வந்து நிறுத்திக்கணும். அப்போ அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் மேட்ரு. ஆரம் வீரப்பனோடவா ஜெயலலிதாவை விமர்சனமா? ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு சைதை துரைசாமி தான் எதிர்க்க அந்த சேவல் சின்னத்துடைய பொதுச் செயலாளர் ரிசீவ் பண்ணாங்க. வளர்மதி அவங்க திட்டா. அதனால யாரு எல்லாரையும் தான் உள்ள சேர்த்து வச்சிருந்தாங்க. அதான் ஒரு தலைமைக்கு அழகா இழுத்து போட்டு பண்ணணும். இவர் அதில் கொஞ்சம் இதாக தான் எதிரிகள் அப்படியே ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அது மாற்று கருத்துக்கள் வலுவடைச்சதுன்னா அன்னைக்கு தலைமைக்கு பிரச்சனை வரும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இதை மீறி அதிமுக இன்னொன்று அந்த தாவேகா தரப்புலையும் எடப்பாடி பழனிசாமிட்டையும் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதனால எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதிமுக ஆதரிப்பது, வெளியிலிருந்து ஆதரிப்போம், உள்ளுக்குள்ள அமைச்சராக போக வேணாம்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது இன்னும் பெஸ்ட்டு. எப்போ வேணாலும் வெளியில் வந்துடலாம் ஈஸியாக. டிஎம்கே காலி ஆகணும் ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம். உங்களுக்கு இந்த கூட்டணி எல்லாம் இங்கே வந்துடுச்சுன்னா டிஎம்கே வந்து தனித்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு பக்கம் பார்த்தாங்கன்னா திமுக கூட்டணியில் திமுக தனிச்சு நிற்கு, என்டிஏ கூட்டணியில் பாஜக தனிச்சு நிற்கு. இவங்க ரெண்டு பேரோட என்ன ஆகும்? ரெண்டு பேரும் ஒன்றும் சந்தன சேருவாங்க. அரசியல் எதுவும் நடக்குங்க. தேசிய அரசியலுக்கு பயன்படும். ஆமாம், திமுக தேசிய அரசியல் மாநில அரசுக்கும் பயன்படும். இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ரெண்டாவது விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்ததுல, நம்ம தாவேகா விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்ததுல ஒரு பெரிய பங்கு என்னன்னா, அவர் மேல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது, புது நபர், எந்த ஒரு விஷயமான குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லைங்கிற ஒரே கான்செப்டுக்காக தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க பெருவாரியான மக்கள். அது அவங்கள்ட்ட உள்கருத்து இருந்திருக்கும். மாற்றம் வேணும், 2 திராவிட கட்சிகளும் தவறு பண்ணியிருக்காங்க, மாற்றம் வேணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. மீண்டும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இவரே குற்றச்சாட்டு சொன்ன கட்சிகளோ அல்லது காங்கிரஸ் வந்து பல பிரச்சனைகளை வந்து ஈழ பிரச்சனையாகட்டும், பல பிரச்சனைகள் நம்ம பார்த்திருக்கோம், மீனவர்கள் பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். அந்த கட்சிகளோட கூட்டணி அமைத்தால் மீண்டும் விஜயும் இதே கட்சிகள் போன்ற மாதிரி தோணாதா, தலைவர்கள் மாதிரி தோணாதா? அது விஜய் அரசியல் எப்படி கொண்டு போக போறாரு, அவர் கவர்மெண்ட்டை எப்படி கொண்டு போக போறாரு, மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை எதை பண்ண போறாரு, கவர்மெண்ட்டை கிளீன் கவர்மெண்ட்டா கொண்டு போவாரா, அதெல்லாம் பொறுத்து தான் விஜயுடைய எதிர்காலம் அமையும். இன்னொன்று, இந்த மாதிரி இப்போ அதிமுக சேருதுன்னா அதிமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறி தானே இருக்கும். நம்ம பெரிய கேள்விக்குறி. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய்க்கு சாதகமாகும்ல. எதிரிகள் வந்து 3 பேர் இருக்கிற இடத்துல 2 பேரா ஒருத்தரை கூட கூட்டு வந்துட்டா ஒரு எதிரிக்காரி, இன்னொரு எதிரியை தனிமைப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆகுனா இன்னும் ஸ்ட்ராங் தானே. அப்போ நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ மாற்று ஆள் இல்லைன்னா நீங்கள் வருவீங்கல்ல. அந்த மாதிரி ஒன்று. இப்போ பாஜக நேஷனல் லெவலில் எதிரி இல்லை, அதுவே தப்பான இதுன்றாங்க. எதிரிகள் இல்லாத ஒரு நிலை உருவாகவே கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை இவருக்கு இப்போ கிடைச்சிருக்கிற சான்ஸு. இப்போ தப்பாகவே நடந்தாலும் இதே அதிமுக எல்லா மாதிரி கூட்டணியோடு போய் நின்னாங்கன்னா, திமுக எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் ஆட்சி பிடிப்பாங்கல்ல. இப்போ இப்படியே தள்ளிட்டு போய் 2019 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனோட கலைச்சிட்டு நின்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்திலே அவருக்கு வாய்ப்பு. அன்னைக்கு பண்ற ஆட்சியை பொறுத்து அது என்ன சொல்ல போனோம், ஏடிஎம்கே கழட்டி விடுறாங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஏடிஎம்கேக்கும் அந்த சிக்கல்லாம் இருக்குது. இந்தியா லெவலில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே மேலே சொல்லி மத்திய அரசாங்கத்தையும் சரி, நம்ம கீழே ஸ்டேட் லெவல்லையும் பார்த்துருக்கோம். கூட்டணி, அதாவது மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கத்தை கலைஞர் அவர்களை தாண்டி இது வரைக்கும் இந்தியாவில் பெரிய லெவலில் யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணதில்லை. எல்லா இடங்களுமே பிரச்சனை. இன்னைக்கு நான் உரிவுறேன், நாளைக்கு நான் உரிவுறேங்கிற மாதிரி பிரச்சனைகளோட தான் கையாண்டிருக்காங்க. கலைஞர் அவர்கள் மட்டும் தான் இந்த 2000-2011 காலகட்டங்களில் மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தால் கூட அதை நடத்தி கொண்டு வந்து சாய்ச்சி காமிச்சிருந்தார் 5 வருஷமும். அந்த பக்குவம் அதே மாதிரி தருணம் இப்போ அமைய வாய்ப்பு இருக்குமா? யார் சொல்ல முடியும்? நேற்று வரைக்கும் அதிமுக ஆதரிக்க நினச்சிருந்தோமா? நேற்று வரைக்கும் டிவிக்கு ஆட்சி பிடிக்கணும்னு நினச்சிருந்தோமா? நேற்று வரைக்கும் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நினச்சிருந்தோமா? அது வேணா கொஞ்சம் கணிச்சோம். இதெல்லாம் மக்கள் எடுக்க வேண்டிய முடிவுன்னு. ஆனால் இந்த இடத்துல தலைமை பக்குவம்னு ஒரு விஷயம் இருக்கு. தலைமை பக்குவன்றது நடைமுறையில் வர்றது தானே. ஒரு
ஒரு ஆளை நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லாமல் அப்படியே வந்து ஏதோ கொடுத்துட்டாங்க ஆதரவு. இப்போ மூவ்மெண்ட்டு அவங்களுக்கு எப்படி போகுது? ஏன்னா நேற்றே வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய இவர் ராயபுரம் எம்எல்ஏ தாமு அவர்கள் வந்து அதெல்லாம் விட்டுருங்க. சின்ன பசங்க எல்லாம் அதை ஒரு ஒரு தாவேக தலைவர்கிட்ட பேசியிருந்தா அவரே சொன்னார். பாருங்க இவ்வளோ பண்ணாலும் அவர் அவ்வளோ தூரம் பண்ணாலும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. லயலாமணி தடுத்தும் வெட்டுறாரு. என்ன பண்ண சொல்கிறீங்க? பாருங்கள் அப்படி தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் சட்டசபையில் வந்து உட்காரணும், பார்த்துக்குங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாரும் திட்டிருப்பாங்க தாவேகா தொண்டர்கள்லாம். தலைவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாட்டி இந்த வேலையை பண்ணுறேன். மரிய வில்சன் கூட இருக்கிற ஒரு வட்ட செயலாளர் ஒரு பொண்ணை போக்சோ, ஆமாம் போக்சோ, அதையும் ஒரு ஸ்கீம் போட்டு பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் சொன்னீங்க பாரு, நாள் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கெட்ட பேர் தான். அவனை கட்சியை விட்டு நீக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறாரு எல்லாம்ன்றது பொறுத்து தான் அவருக்கு அமையும். இதில் வந்து ஒரு கடுமையான ஒரு முதலமைச்சராக ஒரு ஜெயலலிதா மாதிரி, நேற்று நான் சொன்னது தான், கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுல ஜெயலலிதா மாதிரி கலைஞர் மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நடவடிக்கை எடுத்துருவாங்க, பதவி பிடிங்கிடுவேன்றதுனா பயம் இருக்கும். அந்த கத்தியில் கேக்கு வெட்டுறது, இந்த வேலை அந்த வேலை. 6 பேரை மாலை போட்டார் அன்னைக்குன்னா அவர் இருக்குதுலே அவர் தான் அலப்புற ஜாஸ்தி இருந்தார். ஆமாம், தோத்து போயிட்டார்ல. அவர் சுத்திக்கிற எல்லாம் ஜெயிச்சிட்டான், எல்லாம் அவர் மட்டும் தான் தோத்து போயிட்டார். அங்கே சென்டம் அடிச்சதுல அவர் மட்டும் தான் அங்கே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஓவராகவும் ஆடக்கூடாது. நீங்கள் ஒழுங்காக பண்ணீங்கன்னா, முத்துசாமி இருக்காரு 77, இப்போ தான் தோத்துருக்காரு. நீண்ட நாளுக்கு அப்புறம் அவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே அவர் கெட்ட பேர் சொல்ல முடியாது. தொகுதியிலேருந்து வந்தாங்கன்னா சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ஈஸியாக. அந்த மாதிரி நீங்கள் இது தலைமை பல விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம பண்ணணும். இன்னொன்று, கூட்டணி வந்துட்டாங்க, நல்ல மூவ் தானே 2 நாளா தாவேக்கா. நம்ம எதிர்பார்க்காத மூவ் பண்ணுறாங்களா? அதிமுக பேசுகிறாங்கல்ல, சரி நாங்கள் அதிமுக பேச மாட்டோம்னு சொன்னால் ஆட்சி கண்டினியூ வச்சுக்கலாம். அதிமுகவில் பேசுறது நல்லது தானே. அதிமுகவுக்கு தான் சங்கடம், இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நெருடல் கிடையாது, அதிமுக தான் நெருடல். இன்னும் பிற கட்சிகள் தான் சொன்னார் அவர். தீய சக்தின்னு திமுக தான் சொன்னார். திமுகவும் தாவேக்காக தான் போட்டினார். அதனால் அரசியலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். நம்ம சாதாரண மாதிரி இது மாதிரி இன்னும் இது இப்படி பேசிட்டாரு இப்படி பண்ணிட்டாருலாம் பேசவே முடியாது. அப்படி பேசுனா தனியாக போய் பேசிக்கலாம், தனியாக போய் பேசிக்கங்க. ஆனால் இதுதான் யதார்த்தம். கண்டிப்பான. நாளைக்கு அவர் பதவி வைக்கிற நிலைமையில இருக்காருன்னு கவர்னர் இன்னைக்கு வந்து 3:30 மணிக்கு கவர்னரை சந்திக்கிறார். நாளைக்கு பதவி வைக்கிற நிலைமையில இருக்காரு. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு அப்படியே 15லேருந்து 20 நாள் வரை அவரே டைம் கேட்டதா வந்து கவர்னர் மாளிகையிலேருந்து சொல்லப்படுது. மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றது உடனே ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குமா? அல்லது இப்போ 2011 நம்ம பார்த்துருப்போம், இந்த ஃப்ளோர் இது நடக்கவே இல்லைங்கிறத சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆட்சி நடத்த முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சூழலை உருவாக்க விஜய் அவர்கள் முயல் வரா. இப்போ அவருக்கு பதவி ஏற்கிறதுக்கு கொடுப்பாங்க, பதவி ஏற்பார். அடுத்து அமைச்சரவை பதவி ஏற்கும். அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்டு. இந்த நிலைமையை பார்த்தாலே தெரியும், இவ்வளோ பேர் ஆதரவு கழித்து சேர்த்து கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க, நாங்களாம் ஆதரிக்கிறோம். இல்லை ஃப்ளோர் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்வோம். எதுக்கு இருக்கணும்? அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. லெட்டர் எல்லாரும் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருக்காது. அதனால் ஃப்ளோர் டெஸ்ட்டு அவசியம் இருக்காது. அவசியம் இருக்க வாய்ப்புகள் இருக்காது. ரைட். ஆனால் இது தவிர இறுதி என்னோட கேள்வி, அமைச்சர்கள் வந்து ஒரு 20 அமைச்சர்கள் பட்டியல் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாப்புல. யார் யார் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பார்க்கும்போது பெரிதா பேசப்பட்ட நம்ம சொல்லியிருந்த பெரும்பாலான நபர்கள் அதில் இருக்கிறாங்க. அதிமுக ஒருவேளை அங்கே ஆதரவு கொடுக்க போனால் அதிமுக அமைச்சரவையில் இடம்பெறுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. காங்கிரஸ் கண்டிப்பான முறையில் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கலாம். எப்படி இந்த அமைச்சரவையை கையாள வாய்ப்பு இருக்கும்? அமைச்சரவையுடைய தலைவர் முதல்வர் அவர் எடுக்கிற முடிவு தான். ப்ளஸ் இவர்கள் துறையை கேட்டு வாங்கி எந்தெந்த துறையை கொடுப்பா வாய்ப்பு இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க இதை பொறுத்து. இப்போ 35 பேர் எவ்வளோ வர்றாங்கன்னா பெரிய துறை தான் கேட்பாங்க. 2 பேருமே பெரிய துறை தான் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ அன்புமணி வராருன்னா அவருக்கு கேட்பார். பெரிய கேபினெட்லாம் பெரும்பாலும் அவர்களுக்கு போகும். இல்லாட்டி ஒன்று நல்லா வெயிட்டாக ஒன்று சாப்பிட்டா இதாக கொடுப்பாங்க. அதிமுகலாம் 2மே பெரிய துறை தான் கேட்பாங்க. மற்றவங்களாம் ஒன்று கொடுப்பாரு, மீதியை அவர் சகாக்களுக்கு இது பண்ணணும். அதே மாதிரி அமைச்சரவையில் இவங்க போடுற ஆட்களும் ஹோம்ஒர்க் பண்ணி சட்டசபையில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆட்களாக இருக்கணும். திமுகவும் இருக்கும், மற்ற திமுக தான் இப்போ எதிர்கட்சியாக இருக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கேள்விகள் மற்ற நெருக்கடிகள் எல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடியவராக, ஒழுங்காக பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடியவராக இருக்கணும். இன்னைக்கு தாவேக்கார பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடியதுன்னா ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன், VS பாபு, ஜெசிடி பிரபாகரன், செங்கோட்டையன்,
இன்னும் சில எம்எல்ஏக்கள்ல சில பேர் ஆமா. இருப்பாங்க. டிவி ரமேஷ் அந்த மாதிரி சின்ன அந்த சின்ன மாதிரி ஆட்களும் இருக்காங்க. டிவி ரமேஷ்லாம் அனுபவம் வாழ்ந்தவர் கிடையாதுங்க. வார்த்தையை போட்டு புடுங்கினா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆளா இருக்கணும். எனக்கு ஆமா. என்னன்னா அப்போ இந்த மாதிரி ஆட்கள் ப்ளஸ்ஸு கொஞ்சம் தெளிப்பா இருக்கிற ஆட்கள் இவங்க எல்லாம் அமைச்சருக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, ஆட்சி நடத்த முடியும். சும்மா எல்லாரையும் போட்டு தூக்கி போட்டால் காமெடி பீஸ் ஆகிட்டு பெரிய சிக்கலாகிடும். அது ஒன்று. இன்னொன்று சபாநாயகர்னா அவர் எல்லாரையும் செல்லக்கூடிய எல்லாரும் கூட பழகினவராக இருக்கும். அது ரொம்ப அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகரன் கரெக்டாக இருப்பார். ஓகே. மூத்தவர், எல்லாரும் கூட பழகினவர். செங்கோட்டையில் போட முடியாது. போட முடியாது. ஏன்னா அவர் வந்து அவை முன்னவர் மாதிரி தான் போவார். இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. துணை சபாநாயகர் வந்து யாராவது ஒரு இளைஞரை புதுசாக வந்தவரை கூட பழக்கி விடலாம். பழகி படித்தவர்கள் யாரையாவது ஒருத்தர் இல்லை ஒரு பெண்ணுக்கு கூட துணை சபாநாயகர் கொடுக்கலாம். அப்போ ஒரு பெண் துணை சபாநாயகர்ன்றது இது வரைக்கும் அரசியல் இல்லாத ஒன்று. அந்த இவங்க இருக்காங்களா ராஜலட்சுமி, ம். அவங்கள வந்து துணை சபாநாயகர் ஆக்குறீங்க வச்சுக்கோங்க. அப்போ அவங்க வந்து தயாராகுவாங்க. நாளைக்கே இல்ல அந்த பொருளாளர் நம்ம பொருளாளர்ல மகளிர் மேடையில் இருப்பாங்கன்னா சரிதாவா பரிதா அவங்க இருப்பாங்க. ராணிப்பேட்டையில ஜெயிச்சாங்க இல்லையா பரிதா. ஆமா. அவங்களுடைய இஸ்லாமியர்கள் இது வரைக்கும் இருந்ததே இல்லைங்கிற ஒரு துணை குற்றச்சாட்டு. சபாநாயகர் இருந்ததில்லை. இது- அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா ஒரு பெண் துணை சபாநாயகர்ன்றது ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் டைம் இதுன்ற மாதிரி இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் முக்கிய துறைகள், இந்த மேல்மட்ட 5-6 தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் முக்கிய துறைகள், நன்றாக பேசக்கூடியவர்கள், சட்டசபையில் சிறப்பாக பண்ணக்கூடவங்கள இந்த டாப்பு 10 பேர் இருப்பாங்க. ஆமா. அந்த டாப் 10 பேரில் அருண்ராஜ், நிர்மல்குமார், ராஜ்மோகன், ஆதவ், செங்கோட்டையன், புஷி வந்துருவார், புஷி, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வருவாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி கொடுத்தா அந்த அரசு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒரு முதிர்ச்சியான அரசாக இருக்கும். இல்லாட்டி சிக்கலாகிடும். சின்ன பசங்க அதுன்னு கொடுத்துட்டா என்ன செய்யறது எது செய்யணும் தெரியாது. டிராப்ல இருந்து பல விஷயங்களை மாட்டுவாங்க. பங்கேற்புறாளர் ராகுல் காந்தியும் கலந்துருக்காரு. அது எப்படி திமுக எடுத்துக்கும் தெரியல. பார்க்கலாம் போக போன நாளைக்கு ஒரு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்ம மக்கள்கிட்ட பேசுவோம். மிக்க நன்றி. நம்ம நேரத்தையும்